வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழ்நாட்டிலேயே பூண்டு வியாபாரத்திற்கு மிகப்பெரிய சந்தை எதுன்னு கேட்டால் வியாபாரிகள் எல்லோரும் உடனே சொல்லக்கூடிய ஒரே பேர் வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட். ஆனால் பல பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. வடுகுபட்டிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் அவ்வளோ பூண்டு விளையுமா? அங்கே எப்படி தினமும் நூற்றுக்கணக்கான டன் பூண்டு விற்பனை ஆகுது? உண்மையிலேயே வடுகுபட்டி பூண்டு விளைகிறதா? அங்கு பூண்டு வியாபாரம் எப்படி நடக்குது? கம்சன் மண்டிகள் மற்றும் ஏல முறைனா என்ன அப்படிங்கிற வடுகுபட்டி மார்க்கெட்டோட முழு பின்னணியையும் ரகசியத்தையும் இந்த 5 நிமிட வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவது உண்மை, வடுகுபட்டியில் பூண்டு விவசாயம் செய்யப்படுவதோ அல்லது பூண்டு விளைகிறதோ கிடையாது. அப்போ இந்த பூண்டு எல்லாம் எங்கிருந்து வடுகுபட்டிக்கு வருது? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல் பிரதேசம், காஷ்மீர் போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழ்நாட்டின் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி போன்ற பகுதிகளில் இருந்தும் தான் தினசரி டன் கணக்கில் பூண்டு லோடுகள் வடுகுபட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்தியா முழுவதிலும் இருந்து வரும் பூண்டுகள் சங்கமிக்கும் ஒரு மிகப்பெரிய பூண்டு வர்த்தக மையமாகத்தான் வடுகுபட்டி கிராமம் இயங்கி வருகிறது. இரண்டாவது விஷயம், வடுகுபட்டியில் வியாபாரம் எப்படி நடக்குது? வடுகுபட்டி மார்க்கெட்டில் இருக்கும் கடைகள் எல்லாமே கம்சன் மண்டிகள். வெளிமாநில விவசாயிகள், பெரிய வியாபாரிகள் மற்றும் சப்ளையர்கள் தங்கள் நிலங்களில் விளைவித்த பூண்டு மூட்டைகளை வண்டியில ஏற்றி இந்த கம்சன் கடைகளுக்கு தான் விற்பனைக்காக கொண்டு இறக்குவாங்க. இந்த கம்சன் கடை உரிமையாளர்கள் பூண்டை விற்பனை செய்ய வரும் விவசாயிகளுக்கும் பூண்டை வாங்க வரும் சில்லறை மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து நேர்மையான முறையில் வியாபாரத்தை முடித்து கொடுக்கிறார்கள். இதற்காக அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத கமிஷன் அடிப்படையில் தான் மண்டிகள் இயங்கப்படுகின்றன. மூன்றாவது விஷயம், இங்கு பூண்டு எப்படி விற்பனை செய்யப்படுகிறது? வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டோட மிகப்பெரிய சிறப்பம்சமே ஏல முறை தான். மார்க்கெட்டுக்கு லோடுகள் வந்ததும் பூண்டு மூட்டைகள் ஒவ்வொன்றும் தரத்துக்கேற்ப மண்டிகளில் வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்க. சில ரக பூண்டுகளை குவியலாக கொட்டி வச்சிருப்பாங்க. வாரத்தின் சந்தை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை காலை 9:45க்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தும் பக்கத்து மாநிலங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. வியாபாரிகள் பூண்டின் காய்ச்சல், சைஸு மற்றும் தரம் ஆகியவற்றை பார்த்து அதன் பிறகு ஏல முறையில் பூண்டு விலையை வியாபாரிகள் கேட்பாங்க. யார் அதிக விலைக்கு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பூண்டு சேல்ஸ் செய்யப்படும். இவ்வளவு தூரம் வெளி மாநில பூண்டுகள் இங்கே ஏலம் விடுறதுல வியாபாரிகளுக்கு என்ன நன்மைகள்? ஒரே இடத்துல அனைத்து ரகங்களையும் வாங்க முடியும். ஒரே மார்க்கெட்டில் காஷ்மீர் பூண்டு, MP பூண்டு, நாட்டு பூண்டு, மலை பூண்டு என அனைத்து ரகங்களையும் நேரில் பார்த்தும் வாங்கக்கூடிய வசதி உள்ளது. ஏல முறை என்பதால் அன்றைய சந்தை நிலவரத்துக்கு ஏற்றவாறு சரியான நியாயமான விலையில் நம்ம பூண்டை வாங்கலாம். எவ்வளோ பெரிய ஹோல்சேல் வியாபாரிக்கு எவ்வளவு தேவையான பூண்டாக இருந்தாலும் ஒரே மார்க்கெட்டில் அவங்களால பூண்டு பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். அதனால நண்பர்களே, வடுகுபட்டி மார்க்கெட்டுங்கிறது வெறும் சந்தை மட்டும் இல்லை, இந்தியா முழுவதிலும் உள்ள பூண்டு விவசாயிகளையும் வியாபாரிகளையும் ஒரே இடத்துல இணைக்கும் ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையம். இந்த வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலை நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 8883600637 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்கள் பூண்டை ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். வடுகுபட்டி மார்க்கெட் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? நம்ம ஆரிய கார்லிக் டிஜிட்டல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க வியாபாரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பா.